everyone, welcome back to my channel. I hope you all doing well and staying safe. ரீசெண்டாக நீட் 2025 பற்றி NTA 2 நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதுபடி நீட் 2025 எக்ஸாம் பேப்பர் அண்ட் பென் மெத்தடில் ஒரே ஷிஃப்டில் தான் நடக்க போகுதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. NTAவோட இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் நீட் 2025 ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸாமினேஷனுக்கு ஆதார் அத்தன்டிகேஷனோட சேர்த்து அப்பார் ஐடியும் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் இன்னும் அப்டேட் பண்ணாதவங்களாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ புதுசாக அப்பார் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அப்படின்னா என்ன, அது எங்கே வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அப்பார் அப்படின்னா ஆட்டோமேட்டட் பெர்மனெண்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரி. இதை ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பார் ஐடியை எங்கே போய் வாங்குறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்துச்சு. இதை வாங்க எங்கேயுமே போக தேவையில்லை. நம்மளோட மொபைல்லையே 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளோட அப்பார் ஐடியை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நான் என்னோட அப்பார் ஐடியை எப்படி ஜென்ரேட் பண்ணேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவில் காட்டியிருக்கேன். அதை பொறுமையாக பார்த்து நீங்களும் உங்கள் மொபைல்லே உங்கள் அப்பார் ஐடியை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. அதில் சர்ச் பாரில் போய் டிஜிலாக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த டிஜிலாக்கர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணக்கணும். கண்டினியூ இன் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு லெட்ஸ் கோ கொடுத்துக்கோங்க. ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டிஜிலாக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததும் இதில் உங்களோட நேம் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் மேலா ஃபீமேலாங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க கரெக்டாக. தென் 6 டிஜிட்டில் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி பின் க்ரியேட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, ஸோ நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்டயே ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ உங்களோட செக்யூரிட்டி பின்னை என்டர் பண்ணணும். சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அதை அதில் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததும் நேரடியாக ஹோம் பேஜுக்கு போயிடும். இப்போ நம்மளோட அக்கௌண்ட் வந்து சைன்இன் ஆகிடுச்சு. நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமும் டேரெக்டாக இந்தமாரி பேஜ் தான் காட்டும். உங்களோட 10th 12th மார்க் ஷீட் எல்லாமே ஒரிஜினல் நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். இதில் சர்ச் பாரில் போய் அப்பார் ஐடி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் இது மாதிரி அப்பார் ஐடி அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இதுவே வந்து கொடுத்துரும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் மேலா ஃபீமேலாங்கிறத இதுவே காட்டிடும். இதுக்கப்புறம் இதில் ஐடென்டிட்டி வேல்யூ, ஐடென்டிட்டி டைப், செலக்ட் அட்மிஷன் இயர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஐடென்டிட்டி டைப்புக்கு நான் வந்து என்னோட 10th மார்க் ஷீட் தான் எடுத்திருந்தேன். நான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்தேன். நான் என்னோடய 10th மார்க் ஷீட் வச்சு தான் இந்த அப்பார் ஐடியை ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் 11th 12th எந்த மார்க் ஷீட்டை வச்சு வேணாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். 10th மார்க் ஷீட்டில் எனக்கு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது, ஸோ நான் ரிஜிஸ்டர் நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அட்மிஷன் இயர் வந்து நான் 2019 10th முடிச்சிருக்கேன். ஸோ செலக்ட் அட்மிஷன் இயர்னால் 2018 போடணும். நீங்கள் எந்த இயரில் 10th முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு 1 இயர் முன்னாடி உள்ளதை நீங்கள் அட்மிஷன் இயராக செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செலக்ட் ஐம் ஸ்டூடெண்ட் அட் அப்படிங்கிறதுல ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். அதிலே வரும் ஸ்டேட் போர்டு அப்படின்னு செக் போட்டதுக்கப்புறமே ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி வேல்யூ அப்படிங்கிறதுல நம்ம 10th மார்க் ஷீட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் தானே செலக்ட் பண்ணோம். அதில் 6 டிஜிட்டில் நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர் 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். அந்த 6 டிஜிட் நம்பரை இதில் ஐடென்டிட்டி வேல்யூ அப்படிங்கிறதுல டைப் பண்ணிக்கோங்க. தென் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் நேம், ஜெண்டர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். இதில் நான் வந்து 10th மார்க் ஷீட் வச்சு அப்பார் ஐடி ஜென்ரேட் பண்ண போகிறேங்கிறதுனால எனக்கு 10th மார்க் ஷீட்டில் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடென்டிட்டி டைப்பில் ரெஜிஸ்டர் நம்பர் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம எந்த இயரில் 10th பாஸ் அவுட் ஆகிருக்கோமோ அதுக்கு முன்னாடி இயர் தான் நம்ம அட்மிஷன் இயராக கொடுக்கணும். நான் 2019 பாஸ் அவுட் ஆகிருக்கிறதுனால 2018 அட்மிஷன் இயராக கொடுத்துருக்கேன்.
ஸ்டூடெண்ட் அட் அப்படிங்கிறதுல ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஐடென்டிட்டி வேல்யூவில் நான் 10th மார்க் ஷீட் எடுத்துருக்கிறதுனால 10th மார்க் ஷீட்டில் உள்ள ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்துருக்கேன். நீங்கள் 11th 12th மார்க் ஷீட் எடுத்திருந்தீங்கன்னா அதில் உள்ள ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா கெட் டாக்குமெண்ட் கொடுங்க. ஒரு 2 செகண்ட் சுற்றிட்டு இது மாதிரி மை இஷ்யூடு டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுல அப்பார் ஐடி அப்படின்னு காட்டும். அதை நீங்கள் திருப்பி கிளிக் பண்ணுங்கள். அகைன் அதை கிளிக் பண்ணோன்னே அதை சுற்றிட்டு இது மாதிரி உங்களுக்கு காட்டும். அகைன் அந்த அப்பார் ஐடி அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட அப்பார் ஐடி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். எனக்கு இப்படி தான் அப்பார் ஐடி வந்துச்சு, அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் அப்படின்னு. 12 டிஜிட் நம்பரோட உங்கள் நேம், ஃபோட்டோ எல்லாமே போட்டு இப்படி தான் அப்பார் ஐடி இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். எல்லாருமே அவங்களோட மொபைல்லையே 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து அப்பார் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டேஸாகவே அப்பார் ஐடினா என்ன அப்படின்னு நிறையவே பேர் கன்ஃபியூஷனில் இருந்தீங்க. இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் அப்பார் ஐடி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்குள்ளே போனதுமே உங்களுக்கு கீழே இஷ்யூடு அப்படின்னு ஒரு பேட்ச் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனதும் உங்களுக்கு அந்த அப்பார் ஐடி இருக்கும். அது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருமே அவங்களோட அப்பார் ஐடியை ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I will see you in my next video. Bye.